என் பேர் சிந்துஜா, தேனி டிஸ்ட்ரிக்ட், கம்பம் வட்டாரம். நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக காளான் பண்ண வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுலேருந்து காளான் நான் ஆரம்பத்தில் சின்ன லெவலில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நாளடைவில் எனக்கு காளான் நிறைய தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. மக்கள்கிட்டேருந்து எனக்கு வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு 10க்கு 16 ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கேன். 16க்கு 21 4 குடில் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். காளான் குடில் அமைப்பதற்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இடம் வேணும். இடம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னாலும் நம்ம மொட்டை மாடி இருந்தால் கூட ஓகே, ரைட்டு, ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வந்து இடம் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து அளவான ஒரு 10க்கு 16 இருந்தால் கூட ஓகே தான். 10க்கு 16 இருந்தாலே அதுலேயே 250 பெட்டு வரை அவங்க தாராளமாக போடலாம். 250 பெட்டு போட்டாங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு 10,000 ரூபாய் சேலரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பெட்டு போடுறோம்னா அதோட லைஃப் டைம் வந்து 70 நாட்கள். 70 நாளில் வந்து அவங்க ஒரு பெட்டுக்கு 2 kg வரை எடுக்கலாம். ஸோ அந்த குடிலோட செலவு வந்து மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 to 40 ரூபாய் வரை தான் வரும். அந்த செலவு தவிர்த்து வந்து சீடோட செலவு, மற்ற கெமிக்கலோட செலவு எல்லாமே சேர்த்து ஒரு 10 ரூபாய் வரும். மொத்தம் 40 to 50 ரூபாய் தான். ஆனால் அவங்க எடுக்க வருமானம் வந்து 1.5 லட்ச ரூபா வரை எடுக்கலாம். 1:3 அந்த மாதிரி தான் இதோட வருமானமேவும். அதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறதுனா, இதை வந்து மாற்று பொருளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காளானோட வேஸ்டேஜ் எல்லாமேவும் நம்ம அதை மதிப்பு கூட்டு பொருட்களாகவும் பண்ணலாம். ஆடு மாடு கோழி இந்த மாதிரி தீவனமாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். மட்டன் சிக்கனை விட இப்போ காளான் நல்லா இருக்குது. மட்டன் சாப்பிட்டா கூடவும் உடம்புக்கு கெடுதல் அப்படின்றதுனால காளானில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கொழுப்புச்சத்து கம்மியாக இருக்குது நம்ம இதில். ஸோ உடம்புக்கு நல்லது. அதை விட என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லாதவங்க, சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாமே ரெகுலராக நம்ம காளான் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே அதோட ஃபீட்பேக் எல்லாமே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தொடர்ந்து ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டாலேவும் அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல, நம்ம காளான் சூப் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை வேறு மாதிரி கொண்டு போகலாமே அப்படின்ட்டு தான் நம்ம காளான் ஒரு சிலர் சாப்பிட்றாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன், காளான் சாப்பிடுங்கன்னா எனக்கு காளான்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெரைட்டியாக ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்றப்ப தான் நான் காளான்லேருந்து காளான் லட்டு ஸ்டார்ட் பண்ணேன், காளான் நக்கட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணேன். காளான் நக்கட்ஸில் இருந்து காளான் இட்லி பொடி, காளான் சப்பாத்தி மாவு, காளான் ரைஸ் பவுடர். ஏன்னா பசங்க குழந்தைகள் எல்லாமே காளான்னா அது என்னமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ரைஸ் பவுடரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ மார்க்கெட்டில் எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு, டிமாண்டு ஜாஸ்தி தான். பட் ஆனால் இன்னுமே எனக்கு காளான் பத்தலை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்காங்க. நான் அவங்ககிட்ட இருந்து காளான் நான் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ட்ரெயினர் தான். கவர்மெண்ட் சைடும் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னுமே மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காளான் எல்லாருமே காளான் வளர்ப்பா அப்படின்ட்டு ஒரு இதாக பார்க்காம, ஸோ காளானும் ஒரு பிஸ்னஸ், காளானும் ஒரு விவசாயம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன்.